சுகமின்றி அமையாது உலகு. வணக்கம் இணையக்கூடிய நண்பர்களே, நான் கஜலக்ஷ்மி, நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் யோகா ட்ரைனர். இன்றைக்கி நாம் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் பற்றி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு திடீர்னு வயிறு வலிக்கும், கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா மோஷன் போகிற மாதிரி இருக்கும், அடிக்கடி மோஷன் போவாங்க, போயிட்டு வந்துட்டாலும் முழுசாக போன மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸ் அப்போ ரொம்ப டயரியா மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சரி, இதெல்லாம் என்னமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பேர் தான் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். நம்மளுடைய சிறுகுடல் பெருக்குடல் இருக்கு இல்லைங்களா, இது சரியாக வேலை செய்யாதது தான் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. எய்தர் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப வேகமாக அந்த பாதையை கடந்து வந்துட்டாலோ, இல்லை ரொம்ப நிதானமாக எப்போவும் மூவ் பண்ணுறதை விட நிதானமாக மூவ் பண்ணுறது ரெண்டுமே தவறு தான். ரொம்ப வேகமாக கடந்து வந்துட்டால் அந்த உணவில் இருக்கிற சத்து கூடவே நீரும் உறிஞ்சப்படாமல் வீணாகும். இல்லை ரொம்ப ரொம்ப நிதானமாக கடந்தாலும் அளவுக்கு அதிகமான நீரெல்லாம் உறிஞ்சி நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு 24 மணி நேரத்தில் 6லேருந்து 8 முறை அந்த பெரிஸ்டாலிக் கன்ட்ராக்ஷன்னு சொல்லக்கூட அந்த குடல் ஃபுட்டை தள்ளுறதுக்கான பேர் தான் பெரிஸ்டாலிக் கன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இது 6லேருந்து 8 முறை நடக்கும். இதே IBS இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கண்டிஷன் இருக்க பேஷண்ட்டுக்கு கான்ஸ்டிபேஷன் மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் கன்ட்ராக்ஷனே கிடையாது. அதே டயரியா மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிற IBS பேஷண்ட்டுக்கு 25 முறை கிட்டத்தட்ட அந்த பெரிஸ்டாலிக் கன்ட்ராக்ஷன் நடக்கிறதா சொல்லப்படுது. இந்த கண்டிஷன் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வலி, ரொம்ப அடிக்கடி பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாச்சும் நம்ம மோஷன் போகிறதுல பல பிரச்சனைகள் இருக்கும், வலி இருக்கும், திடீர்னு தண்ணியாக போகும், அந்த நாளே மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப கட்டியாக வலியோட பிளட் ஸ்பாட்ஸோட போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இது ஆஃப்டர் மீல்ஸ் இல்லை திடீர்னு பயந்தாவோ பதட்டப்பட்டாலோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிலருக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு இல்லை ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டா கூட அவங்களுக்கு அந்த மாதிரி டென்ஷன் ஆகும். லேடிஸ்க்கு மென்சஸ் டைமில். ஸோ இது இல்லாமல் வயிறு ரொம்ப உப்பசமாக இருக்குது, தொட்டாலே கொஞ்சம் வலிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கிறது, இது எல்லாமே இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ் தான். இது எல்லாமே கவனிக்காமல் விட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தலைவலி, பேக் பெயின், பெல்விக் பெயின், தூங்குறதுல டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸும் அது அக்ரவேட் பண்ணிக்கிட்டே போகும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு கொண்டு போகாது, இல்லை நம்மளுக்கு உயிர் போகிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னாலும் இது ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேட்டிங்கான அந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலை ரொம்ப நிம்மதியாக வாழ விடாமல் ஒரு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே தூங்குறதுல சாப்பிட்றதுல எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்களால ஒரு குவாலிட்டியான லைஃப் வாழ முடியாமல் போகும். இதுக்கு மெயினாக மெடிசனையும் மீறி நம்மளோட லைஃப் ஸ்டைலும் டயட்டையும் நம்ம கரெக்ட் பண்ணும்போது இது 100% க்யூர் பண்ண கண்டிப்பாக முடியும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பல பேருக்கு பெயின் அசோசியேட்டட் வித் டயரியா, அதாச்சும் டயரியா மட்டும் இருக்கும், இல்லை டயரியா அண்ட் பெயின் இருக்கும், இல்லை கான்ஸ்டிபேஷன் மட்டும் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் வித் பெயின் இருக்கும். அப்படி இல்லைன்னா டயரியாவும் கான்ஸ்டிபேஷனும் மாற்றி ஒரே நாளில் அவங்க சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான சிம்டம்ஸ். இது இல்லாமல் இன்டைஜஷன், அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ் தான். இதோட முக்கியமான காரணம் ஏன் வருது அப்படின்னு இன்னமும் நம்மளால் சரியாக சொல்ல முடியலனாலும் மோஸ்ட்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்கு போகிறவங்க ப்ளஸ் ரொம்ப இம்ப்ராப்பர் ஃபுட் பேட்டர்ன் இருக்கிறவங்களுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. காசஸ்னால் ரொம்ப பர்டிகுலராக தெரியலனாலும் 40லேருந்து 60% இதுக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி தான் காரணம்னு சொல்லப்படுறதுனால நம்ம இதை முதல்ல நம்மளோட சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் முதல்ல கன்சர்ன் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக டயட். ஸோ ஒரு ப்ராப்பர் டயட் நம்மளோட கட்டை ரொம்ப ஈஸியாக ரிப்பேர் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். IBS நிறைய கேட்டகரி இருக்குது, லைக் IBS-C, IBS-D, IBS-M, IBS-PI, இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எல்லா பேஷண்ட்டுக்கும் காமனாக ஒரு டயட் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிலருக்கு ஆப்பிள் சாப்பிட்ட பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஸோ அவங்க அதை சாப்பிட்டுக்கலாம். பட் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஆப்பிள்
பிளாட்னஸ் நிறைய கொண்டு வரலாம், இல்லைன்னா மோஷனில் வந்து கான்ஸ்டிபேஷனோ இல்லை டயரியாவோ எது வேணாலும் கொண்டு வரலாம். அதனால் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் டயட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ்டாக இல்லை, அவங்களுடைய உடம்பை ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் காமனாக சொல்லணுன்னா நீங்கள் ஸ்லோவாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே 1 இன்னிலேருந்து நீங்கள் டயட்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் பிளாண்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள். அதாச்சும் நோ சால்ட், நோ சுகர், நோ ஆயில், நோ ஃப்ரைட் ஃபுட்ஸ், அந்த மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ரைஸ்லேருந்து ஆரம்பிங்க. என்றைக்குமே நம்மளுக்கு ரைஸ் வந்து நம்மளோட இன்டெஸ்டைனோட ஹெல்த். இப்போ நம்மளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அம்மா முதல்ல நொய் கஞ்சி தான் வச்சு தராங்க இல்லையா? ஸோ அது வந்து நம்ம இன்டெஸ்டைனோட ஹெல்த்தை கொஞ்சம் பேம்பர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒரு ரிப்பேரிங் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பிளாண்டாக ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கிராஜுவலாக ஒரு பிளாண்ட் டயட், அதுக்கப்புறமா ஸ்லோவாக ஃபைபரை இன்கார்ப்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைபரும் வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறப்போ அது போய் நிதானமாக நம்மளோட இன்டெஸ்டைனல் வாலை வந்து அழகாக ஸ்ட்ரெச் பண்ணி அந்த டென்ஷனை டிக்ரீஸ் பண்ணும். லைக் அந்த என்னதான் மற்ற விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே நம்மளோட உடம்புக்கு தேவைன்னாலும் அந்த விட்டமின் மினரல்ஸு, புரோத சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே உடம்புக்கு நம்ம சாப்பிட்ற உணவில் இருந்து நம்ம உணவுக்கு போகணுன்னா அதுக்கு நம்மளோட இன்டெஸ்டைனோட வால் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த வால் ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்லோவாக நல்ல ஃபைபர்ஸ் வந்து நம்ம உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம எப்படி ஃபர்ஸ்டே பிளாண்ட் டயட், நெக்ஸ்ட் வந்து ஸ்லோவாக ஃபைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபைபர்னோடனே உடனே நீங்கள் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டோ இல்லைனா ஏதோ ஓட்ஸ் அந்த மாதிரிலாம் போயிடாமல் நீங்கள் எப்போவும் சாப்பிட்ற சாப்பாட்டில் தினைக்கும் ஏதோ ஒரு கீரை, ஒரு அரை கப்பு, ஒரு வேலைக்கு அரை கப்பு. ஸோ நீங்கள் 2 வேளை சாப்பிட்றதா இருந்தால் ரெண்டு அரை கப், அவ்வளோதான். காலை டிஃபன் முடிச்சுட்டு ஒரு வெஜிடபிள் சாலட் எப்படி இருக்கணும்? கலர்ஃபுல்லாக, சீசனலாக, லோக்கலி அவைலபிள் ஃபுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கலர்ஃபுல், சீசனல், லோக்கலி அவைலபிள் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு ஒரு பவுலில் சாலட் மாதிரி ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு சின்ன கப் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றது. மத்தியான சாப்பாட்டில் கீரை சேர்த்துக்கிறது. இது எல்லாம் தான் ஃபைபர். இது அப்புறமா உங்களோட லஞ்ச் மெனுவில் வந்துட்டு ரைஸை வந்துட்டு ஸ்லோவாக மில்லட்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுறது. சிறுதானியங்கள் பேஸ்டு உணவு வந்துட்டு நம்மளுக்கு நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபைபருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செலக்ட் பண்ணுறப்போ ஈஸியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இந்த இட்லி, தோசை, கூழ், கஞ்சி, இல்லை மில்லட்ஸில் செஞ்ச ஏதாச்சும் கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கிறது பார்த்தோம். என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மில்க் பேஸ் ஃபுட் வந்து நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணணும். சீஸு, ஐஸ்கிரீம், பட்டர், இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இது எல்லாமே நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வரும். கெஃபைன், காஃபி ரிலேட்டட் மட்டும் இல்லை, இப்போ கெஃபைன் வந்துட்டு நிறைய பேக்டு ஃபுட்ஸ்லேயும் வருது. ஸோ நீங்கள் அதை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்து சாப்பிட்றது நல்லது. ஃபேட்டி ஃபுட்ஸ், ரொம்ப எண்ணெயில் பொரிச்சு வறுத்த அந்த மாதிரி சாப்பாடு. அப்புறம் ஃபுட் கண்டெயின் சார்பிட்டால், கோதுமை, சப்பாத்தி, பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி கோதுமை பேஸ்டு ஃபுட். அப்புறம் ஆல்கஹால், இது எல்லாமே சிம்டம்ஸை ட்ரிகர் பண்ணும். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு இப்போ வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி, பீன்ஸும் ட்ரிகர் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகே, சிம்டம்ஸ் எதுவும் வரலையா? ஓகே, அது உங்களுக்கு ஃபிட் ஆகுது, குட். பீன்ஸ் ஒரு 1/4 கப்பு, அது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குதா? ஓகே, அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணணும். 3 மந்த்ஸ்க்கு இப்போ நம்ம வந்து உடம்பை ரிப்பேரிங் ஸ்டேஜில் வைக்கிறோன்றப்போ எல்லாத்தையுமே நிதானமாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 1 by 1 இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரே நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எது உங்களுக்கு செட் ஆகுது, எது உங்களுக்கு அலர்ஜி ஆகுதுன்னே உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ ஒரு புது ஃபுட்டையும் ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் மேலே பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடும்போது, இதுக்கு பேஷண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தப்பாக சாப்பிட்டா எல்லாருமே பேஷண்ட் ஆக தான் போகிறோம். ஸோ வாயை மூடி நிதானமாக சிவ் பண்ணி ஒவ்வொரு வாயும் ரசித்து சாப்பிடுங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றதை விட முக்கியம் எப்படி சாப்பிட்றன்றது தான். சிம்டம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தால் சாப்பிட்ற மெத்தடில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மில்கே எடுக்காமல் இருந்தால் அப்போ அதில் ஏதாச்சும் டிஃபிஷியன்சி வந்துடாதான்னு கேட்டால் கரெக்ட் தான், டிஃபிஷியன்சி வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ஓவராலாக எல்லா ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிடணும்னு அப்படி சொல்லாமல் ஒன்றொன்னா இன்கார்ப்ரேட் பண்ணி எது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். இன்கேஸ் மில்க் நம்ம எடுக்கணும் அப்படின்னா சாய் மில்க் இருக்குது, கோகோனட் மில்க் இருக்குது, இல்லைன்னா ரைஸ் மில்க், அந்த மாதிரி நிறைய மில்க் இப்போ இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. எதுவுமே இல்லைனாலும் நம்மளுக்கு எக் ஒயிட்டில் இருக்கிற கால்சியமும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது இல்லாமல்
நல்ல மோர் வந்துட்டு செஞ்சு வச்சுக்கிட்டு அதை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக குடிக்கிறதும் இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப இல்லை எனக்கு மோரும் தயிர் மில்க் பேஸ்ட் ஃபுட்டுங்கிறதால அதுவும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நல்லா நீர்த்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா நீர்த்து முதல்ல மோர் குடிக்க பழகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட திக்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்மெண்டட் ஃபுட், கூழ், பழைய சோறு, இட்லி, தோசை, டோக்லா, இது எல்லாமே ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ். இதுவும் நம்மளோட இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பழைய சோறு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் காலையில் இருந்துச்சு இல்லை எனக்கு தண்ணியாக தான் குடிக்கணும்னா நீங்கள் அந்த சாதம் சாப்பிடாம அட்லீஸ்ட் நல்லா பெனஞ்சிட்டு அந்த தண்ணியை குடித்தாலும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். FOD MAP லோ ஃபோட்மேப் டயட்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. இந்த கண்டிஷனுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ரொம்ப மேஜராக ரோல் ப்ளே பண்ணுது டயட்டுக்கு முன்னாடிங்கிறதால. முன்னை விட இப்போ எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்போ முன்னே இருக்கவங்களாம் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தாங்களா, நம்ம தான் உழைக்கிறோமானா இல்லை. அவங்கள விட நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு டாலரன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா முன்ன வந்துட்டு ரொம்ப குரூப்பாக வாழ்ந்தாங்க. ஸோ ஒருத்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறது, சண்டை போட்டாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு டாலரன்ஸ் லெவல் நம்மளை விட அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன மார்க்கு, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இப்போ நம்மளுக்கு டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம டிப்ரெஷனுக்கு, ஸ்ட்ரெஸ்க்கு போகிறோம். ஸோ இன்டாலரன்ஸ் இன் மைண்டு தான் இன்டாலரன்ஸ் இன் ஃபுட். நம்ம உடம்புல இந்த பர்டிகுலர் ஃபுட்டுக்கு இன்டாலரன்ஸ் கொண்டு வர்றது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பை லைட்டாக வாழுங்க. அதுவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். மூச்சு பயிற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே பழைய சோறில் அந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கண்டிப்பாக உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் ஏதாச்சும் ஒரு மூச்சு பயிற்சி எக்ஸசைஸை அடாப்ட் பண்ணி அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு மட்டுமாச்சும் ஏதாச்சும் ஒரு யோகா கிளாஸில் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு வீட்டில் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பேசின டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இணைய கொடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.